ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் வந்து தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிட்டு இருக்கும். 2.25 நாள் அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு வந்து ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற இந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமான மாதமா, கடுமையான மாதமா பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம், பார்த்துருவோம். ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே சிக்கி தவித்த மீனராசி நேர்கள், இனிமத்தையா நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம், கவலையே படாதீங்கயா. 99% கடலை கடந்துட்டீங்க, ஜஸ்ட் 1% கடந்துடுவோம். புரியுதா? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு தான். 99% கடலை கடந்துட்டீங்க, நீந்தியே கடந்துட்டீங்க. 1% முடிய போகிறது. அந்த வகையில் 3-8 குடை அதிபதி சுக்கிர பகவான், சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கார். அற்புதம். மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கோம். அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, வருமானம் வருதுன்னா எப்படியா வரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக உத்தியோகம் போங்க, தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வருமானம் வரும். வீட்டிலே உட்காந்துட்டு கால் மேல் கால் போட்டுன்னு வருமானம் வரும் அப்படின்னா மானம்தான் போகும். வருதோ இல்லையோ மானம் போகும். கரெக்டாக? ஆக நம்மளோட மானத்தை காப்பாற்றுறதே வருமானம் தான். அப்போ கவனமாக இருக்கணும். அற்புதமாக வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். எப்போ நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உழைப்பு வீண் போகாது. அதேமாரி வாக்குறுதிகள், சாதாரண இந்த மீனராசினர்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டே அதாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி, புரியுதா? என்ன தான் இந்த புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதினாலும் உங்களுக்கு வந்து இலகிய மனசு, அது பெரிய நன்மை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லாரையும் நம்பிடுறீங்க. ரெண்டாவது அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு ராசினா அந்த மீன ராசி தான்.
எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நம்ம இவனுக்கு செஞ்சோமே, அவன் ஏன் நமக்கு செய்யலை, அதை நினைக்கவே மாட்டீங்க. நமக்கு கடவுள் செய்வான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு உண்டுங்க. அந்த நல்ல எண்ணங்களில் தான் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா, எப்போவுமே வைரத்தை தீட்ட தான் அது வந்து பளபளன்னு வரும். அதேமாரி தங்கத்தை உரச தான் தங்கத்தோட பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் உங்களை பகவான் வந்து சோதிக்கிறான்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எதுக்கு? உங்களோட உயர்வடைய வைக்கிறதுக்கு தான். கவலையே படாதீங்க. ரொம்ப மீனராசினியர்கள் கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன், நல்லபடியாக வருவீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 19 ஏப்ரல் 2024 அவர் 3ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிர பகவான் அனுகூலமாக இருக்கார். சரி, அடுத்தபடியாக குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், பரவாயில்லை. 3ஐ விட 4 பரவாயில்லை. சரி, பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி கிடைச்சிது. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைச்சிது, வெளியூர் பயணங்கள் கிடைச்சிது. அதுமாரி ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையானது வாங்கி போட்டிங்க. சரி, நல்லபடியான ஒரு முன்னேற்றம் குருவாட கிடைச்சிது. குரு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் சூப்பர். உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குற சவாலே சமாளி, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து போயிட்டுருக்கீங்க. ஜீவனஸ்தானம் பார்க்குறாங்க, அதனால் ஜீவனம் ஓரளவுக்கு பரவாயில்லை. 12ஆம் பாவத்தை பார்க்கறதும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா, ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது குரு பகவானால். சரி, ரைட், குருவோட பார்வை பலத்தால். சரியா, அடுத்தபடியாக ராகு புதன். இந்த ராகுவோட புதன் சேர்றது பரவாயில்லை. ஏன்னா எப்போவுமே ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்குறார், புதன் வந்து அறிவை கொடுக்குறார். ஸோ அறிவு பிரம்மாண்டமாக போனால் ரொம்ப விசேஷம். ஆணவம் தான் வரக்கூடாது. கரெக்டாக, இந்த ராகுவோட புதன் சேர்றது ரொம்ப விசேஷம். சேர்ந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் வந்து உங்களுக்கு சூப்பர். 4-7 குடை அதிபதி. என்ன, இந்த 4-7 குடை அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் ராகுவும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஏகப்பட்ட செலவுகளை அப்படியே சமாளிக்கிறீங்க. இடமாற்றம் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குது. உத்தியோகத்தில் மாற்றங்கள், நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிடுத்து வேறு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. தொழில் வியாபாரமும் பரவாயில்லை, கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறீங்க. பெரிய முதலீடு போடலான்னா முடியல, ஏன்னா வருமானம் நம்ம வந்தால் தானே முதலீடு பெருசாக போட முடியும். சரி, ஏதோ ஒன்று சமாளின்னு போயிட்டுருக்கீங்க. ரைட், குருவோட பார்வை அங்கே விழுந்துட்டு இருக்கிறதுனால சூப்பராக சமாளிக்கிறீங்க. 10th ஏப்ரல் அதுலேருந்து இந்த புத பகவான் 4-7 குடையவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்மராசிக்கு வரார். ஜென்மராசிக்கு புதன் வர்றது சூப்பர், ஆனால் நீச்சம் அடைகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? 4-7 குடை அதிபதி. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உரசல்கள் பிரிவினைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். அனாவசியமான செலவுகள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி இந்த நண்பர்கள் விஷயத்தில் அனாவசியமான தர்க்கம், அனாவசியமான பேச்சு இதெல்லாம் கூடாது. ஏன்னா அரசியல் ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவோம், நம்மளோட கருத்து அது நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு வந்து சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகும், சண்டை வரும். கரெக்டாக, அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக சூப்பரானது பகைருண ரோகாதிபதி. உங்களுக்கு சூரிய பகவான் எப்போவுமே சூப்பர். அந்த தைரியம் தாங்க உங்களுக்கு காப்பாற்றுது. பகைருண ரோகாதிபதி அந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா ஜென்மராசியில் இருக்கார். என்ன, ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கார். இவர் சேர்ந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க, குழப்பம் இருக்குங்க. என்னடா பண்ணுறது எதடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. கோபம் நிறைய வருது. திடீர்னு உங்களுக்கு ரொம்ப கோபம் வராது. சாதாரண மீனராசினர்களுக்கு கோபமே வராது. கரெக்டாக, கோபமே ரொம்ப வராது. ஆனால் உங்களுக்கும் டென்ஷன் ஆகுது. ஆனால் நீங்களும் மனுஷன் தாங்கண்ணே. கரெக்டு, கோபதாபங்கள் எரிச்சல் எல்லாம் இருந்தால் தான் மனுஷன். ஆக உங்களுக்கு இந்த கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, 2ஆம் தேதியிலேருந்து 2nd ஏப்ரல்லேருந்து இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஜென்மராசிக்கு வந்து உட்காந்துடுறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-9 குடை அதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி, பாக்கியாதிபதி. அவரும் ஜென்மராசிக்கு வர்றது கொஞ்சம் டெரிபிள் தான், டென்ஷன் தான். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா எல்லாரும் உங்களோட 7ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வாழ்க்கை துணை கண்டிப்பாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது. உத்தியோகம் சரி, தொழில் வியாபாரம் சரி, எல்லாமே. ஏன்னா ஜென்மராசியில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஜென்மம் அப்படின்னாலே தலையில் அத்தனை பேரும் உட்காந்துட்டு மேலே வாசிக்கிட்டு இருக்காங்க, தபையில் வாசிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த புதனும் வந்து 10ஆம் தேதியிலேருந்து நீச்சம் அடைஞ்சு வந்து சஞ்சாரம் பண்ணிடுறார். ஸோ 4 கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு கன்ஜெக்ஷன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரியா, இதில் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? 14th ஏப்ரல்லேருந்து இந்த சூரிய பகவான் நைஸாக ஓடி வந்துடுறார்.
என்ன எப்பா சாமி என்னை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு நேர 2ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் அடைஞ்சிடுறார். சூப்பர். என்ன சனியோட சேர்ந்துட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களை அவரும் அனுபவிச்சிட்டார். யார்? சூரிய பகவான், உங்களுக்கு பகைரோணர்காதிபதி. அனுபவித்தவர் நேராக விட்டா போகிறோன்ட்டு அப்படியே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்தவர் பார்த்தா 2ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் அடைஞ்சிடுறார். சூப்பர். அப்படியே பவர்ஃபுல் கிரகம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகிறது. ஸோ உங்களோட அந்த பகைரோண ரோகாதிபதி உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடத்தை அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அவர் ரிலீஸ் ஆகி உச்சமடைகிறார்ல, அப்போ உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வார். ஸோ தனவரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டெய்லி கலெக்ஷனுக்கு ஒரு வியாபாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு இடத்துல கொடுத்தா நமக்கு அந்த ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும், சாதாரணமாக சொல்கிறேன். அப்போ அந்த 100 ரூபாங்கிறது 150 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். ஸோ தனவரவு அதுக்குண்டான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி மீனராசி நேயர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்போ குடும்பத்துக்கு என்னென்ன தேவையா அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். சரி, இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். குரு பகவான் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் கூட பார்வை பலம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு விரயத்தையும் கொடுத்து ஒரு லாபத்தையும் கொடுத்து எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கார். ஸோ குரு உங்களுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கார். மற்றபடி உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமாக உங்களுக்கு நேர 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ சூரிய பகவான் உங்களுக்கு 14th ஏப்ரல்லேருந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கார். முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு இதுன்னா சனி செவ்வாய் சேர்க்கை 2ஆம் உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கார். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரி, பரிகாரம் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சரியா? ஏன்னா 2 குடைய அதிபதி. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு 2 குடைய அதிபதி. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும். அதே சமயம் செவ்வாய் பகவான் வழிபாடு பண்ணுறோம். பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சனிக்கிழமை நீங்கள் சனி பகவான் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு தீபம் போட்டுட்டு முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப அற்புதம். உங்கள் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன ஒரு வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ண இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.